ஏதாவது ஒரு காரணத்தினால் உயர்கல்வியை சேர முடியாமல் இருக்கிறார்கள். அதாவது ஏதோ எதுவாக இருக்கலாம், பொருளாதார ரீசன்களா இருக்கலாம், அல்லது இந்த பெற்றோர்கள் வந்து போதிய சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ஃபேமிலியில போதிய சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் மோசமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சம் ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம். ஸோ அதனால வந்து எங்களால் வந்து உயர்கல்வி வந்து படிக்க முடியவில்லை, பயில முடியவில்லை. அதற்கு வந்து எங்களுக்கு போதிய வசதிகள் இல்லை. அதில் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அல்லது சிலருக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அவங்க வந்து வந்து ஏதாவது வந்து சம் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உயர்கல்வி படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஏரியாக்கே வந்து போகாம ஹையர் எஜுகேஷன்லேயே ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அல்லது டிஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரெயின், அதாவது ரொம்ப தூரமா இருக்கலாம் காலேஜ், அல்லது வந்து ரொம்ப தூரமா இருக்க காலேஜ் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது வந்து அவ்வளவு தூரம் வந்து போயிட்டு படிக்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால வந்து காலேஜே வந்து ஜாயின் பண்ண முடியாம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அல்லது ஃபியர் கோயிங் காலேஜ், தட் இஸ் கல்லூரிக்கு போனா அது வந்து நமக்கு சரியா வருமா, நமக்கு வந்து அது வந்து ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கலாம். அது வந்து ட்ரையே பண்ணாம வந்து ஒரு ஃபியர் இருக்கலாம். அல்லது வந்து பெற்றோர்களே இல்லாம இருக்கலாம், கார்டியன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ வந்து அப்போ வந்து யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அல்லது வந்து நாட் ஏபிள் டு அஃபோர்ட் காலேஜ் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸே வந்து கொடுக்க முடியாத, செலுத்த முடியாத வந்து வசதி இல்லாத மாணவர்கள் மாணவிகளாக இருக்கலாம். ஸோ இந்த எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தப்படுகிறது. ஸோ இந்த உயர்நோக்கு பணிங்கிறது, அதாவது நம்ம மாவட்டத்தில் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தான் நடத்துறோம். அது எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து வேற எந்த மாவட்டத்திலுமே இல்லாத வகையில் 3 இடங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் மட்டுமே நடத்துறோம். வேற எல்லா மாவட்டத்திலையும் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வந்து நடத்துறாங்க கல்லூரி கனவு. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் தான் 3 இடங்கள்ல வந்து நடத்துது. இந்த இந்த உயர்நோக்கு பணி என்ற நிகழ்ச்சி வந்து இங்கே மட்டும் வந்து நடத்த போறதில்லை. இதை தாண்டி இதை போக இன்னும் வந்து ஒரு இடத்துல நடத்துவோம், இன்னும் 2 இடத்துல நம்ம நடத்துவோம் நம்ம மாவட்டத்தில். திரு ஓய்வு பெற்ற பிஜேபி திரு சைலர் ஐபிஎஸ் அவர்கள், அவர்களும் வந்து அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட அட்வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எனக்கு அந்த மாணவர்களையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப வந்து ஒரு எந்தூசியாசம், எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆயிடுச்சு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட், இப்போ எல்லா பொதுவான மாணவர்கள் மாணவிகளுக்கு எல்லாமே அந்த ப்ரோக்ராம் நடத்தின பிறகு இப்பொழுது இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. நான் சமீபத்தில் கூட வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த துறை சம்பந்தமான ஆய்வு கூட்டம் நடந்த பொழுது இந்த யாரெல்லாம் வந்து உயர்கல்வியில சேரல நமது மாவட்டத்தில் அப்படிங்கிறத பத்தி வந்து நான் வந்து அலுவலர்களிடம் கேள்வி எழுப்பினேன். அப்பொழுது சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20-25 பேருக்கு வந்து நிதி உதவி இல்லை, அதாவது வந்து காலேஜ் சேர்றதுக்கு அவங்களுக்கு ஃபைனான்சியல் எய்ட் இல்லைங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம அவங்களால வந்து சேர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நானும் உடனே அந்த யார் யாராவது அந்த மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியாக நம்மளே வந்து அந்த நிதியை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க லிஸ்ட் மட்டும் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும். அந்த லிஸ்ட் தயார் பண்ணி கொடுத்தா அந்த காலேஜ் லிஸ்ட் சொல்லியும் ஃபுல் காலேஜ் எஜுகேஷன், அந்த 4 வருஷத்துக்கான எஜுகேஷனுமே வந்து நம்ம இலவசமாக வந்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அதன் மூலம் வந்து பயன்பெறும் ஒரு சில மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். இது மட்டும் இல்லாமல் மேலும் சில மாணவர்கள் மாணவிகள் அவங்களால வந்து காலேஜ் ஜாயின் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களோட ஆஃபீஸ் வந்து நீங்க வந்து ஒரு மனம் கொடுத்தா போதும். உங்க நிதி நிலைமையை வந்து பொறுத்து பார்த்து அது கண்டிப்பான அனைத்து உதவிகளும் வந்து எடுத்து தருவோம். இந்த மேலும் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் வந்து இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க, நீங்களும் கலெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிகழ்ச்சி நடத்தலாம். அதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா அதே மாதிரி நம்ம மாவட்டத்திலையும் வந்து அதற்கு உண்டான ஒரு கோச்சிங் சென்டர் அதே வந்து மிக விரைவில் வந்து நம்ம பள்ளித்துறை மூலமாக நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு நடக்கும் அறிவுசார் பயிற்சிகளை வந்து நான் ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு உண்டான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்து வருகின்றோம். இதை இந்த அனைத்து முயற்சிகளுமே வந்து மாணவர்கள் மாணவிகள் சிறப்பான முறையில் பயன்படுத்தி நன்கு பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பங்கேற்றிருக்கும் அனைத்து மாணவர்கள் மாணவிகளும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கணும்
அப்படிங்கிற நியூஸ் தான் எனக்கு வரணும். அதாவது நம்ம நாட்டில் என்ன சொல்ற சுமார் 50% தான் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு. 50% மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 90% இந்த வருஷம் வரணும். அது வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும். இது மட்டும் இல்லாம இன்னும் மேலும் 1-2 நிகழ்ச்சி வந்து நடத்தணும். இதே உயர்வகுப்பு நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சியில வந்து ஒருத்தர் விடாம அனைத்து மாணவர்களும் காலேஜ்ல ஜாயின் பண்ணாலே இந்த நிகழ்ச்சியோட சக்சஸ் வந்து அதுலதான் இருக்கு. அப்பொழுதுதான் வந்து இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 90% ரீச் ஆனாதான் இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மாநிலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் கருதுவேன். அதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் வந்து நான் இந்த பள்ளிகளுக்கு எடுக்குமாறு நான் கேட்டுக்கொண்டு இங்கு இன்று பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நான் எப்படியும் படிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போதைக்கு எப்படின்னா என்னோட சுச்சுவேஷன் படிக்க முடியாதுன்னு என்னால் முடியுது. அதுக்கோசரமே நான் எங்கள் சார்கிட்ட வந்து பேசி பார்த்து எங்கள் சார் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், ஆனால் என்னோட வருமானம் வந்ததால நான் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். சார் என்ன பண்ணாருன்னா, நீ வா நான் பார்த்துக்கிறேன் மோட்டிவேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து அவரால் தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னா எங்கள் சாருக்கு ஒருத்தர் தான். எங்கள் சார் சொன்ன ஒரு வார்த்தை ஒருத்தர் தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். இல்லைன்னா எங்கள் சார் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் நான் இந்த இடத்துல இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன். வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஊர்லேயோ எதனா ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ இது எங்கள் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் இருக்கிற தைரியத்தில் நான் ஒருத்தனே இல்லை, எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பசங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ வருமான வரி இல்லாமல் எப்படி வீட்டு சுச்சுவேஷன் படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் பின்பற்றி அதே முயற்சி செய்தால் என்னோட பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இந்நேரம் பேச முடியும்.